வணக்கம் வியூவர்ஸ். இப்போ நம்ம வந்து ஜுவாலஜியோட ஃபர்ஸ்ட் லெசனோட செகண்ட் ஹாஃப் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வாட் இஸ் சிங்கமி? த ஃபியூஷன் ஆஃப் டூ ஹாப்ளாய்ட் கேமெட் டேக்ஸ் பிளேஸ் டு ஃபார்ம் த ப்ரொடியூசியர் டிப்ளாய்டு ஜைகோட்டை வந்து நம்ம சிங்கமி அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஃபர்டிலைசேஷன் கூட சொல்லலாம். த ஃபியூஷன் ஆஃப் மேல் ஃபீமேல் கேமெட்ஸ் ஹாப்ளாய்ட் கேமெட்ஸ் டு ஃபார்ம் டிப்ளாய்டு ஜைகோட்டு, அதுதான் வந்து நம்ம சிங்கமின்னு சொல்கிறோம். ஃபர்டிலைசேஷன் பொறுத்த வரைக்கும் they are differentiated into two types. One is the external fertilization, another one is the internal fertilization. External fertilization அப்படின்னா fusion of male and female gametes takes place outside the body of female organism. தட் இஸ் த வாட்டர் மீடியம் அவுட் சைடு ஃபீமேல் பாடியோட வெளிப்புறத்தில் இருக்கிற வாட்டரில் நடக்கிறது அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் ஸ்பாஞ்சஸ், ஃபிஷ்ஷஸ், ஆம்ஃபீபியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்டர்னல்னால் ஃபீமேல் பாடிக்குள்ளேயே நடக்கக்கூடியது. ஃபியூஷன் ஆஃப் மேல் ஃபீமேல் கேமெட்ஸ் டேக்ஸ் பிளேஸ் வித்தின் த பாடி ஆஃப் ஃபீமேல் ஆர்கானிசம். எக்ஸாம்பிள் ரெப்டைல், ஏவ்ஸ், மேமல்ஸ் அதெல்லாம் சொல்லலாம். இப்போ சிங்கமி பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சிங்கமி அல்லது ஃபர்டிலைசேஷன் சொல்லலாம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ஆட்டோகேமி அப்படின்னு சொல்கிறோம். மேல் ஃபீமேல் கேமிட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை சேம் செல் ஆர் சேம் ஆர்கனிசம் அப்படின்னா அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம்னா ஆட்டோகேமி. எக்ஸாம்பிள் வந்து ஆக்டினோஸ்போரியம் அண்ட் பெரமீசியம் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸோகேமி அப்படிங்கிறது மேல் ஃபீமேல் கேமிட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை டிஃபரண்ட் பேரண்ட்ஸ், அவங்க வந்து பை பேரண்டல். எக்ஸாம்பிள் வந்து ஹியூமன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஹோலோகேமி. சம் லோவர் ஆர்கனிசத்தில் சம்டைம்ஸ் த என்டையர் மெச்சூர்டு ஆர்கனிசம் டூ நாட் ஃபார்ம் அ கேமிட். என்ன நடக்குதுன்னா இந்த மெச்சூர்டு ஆர்கனிசம் தே தெம்செல்ஃப் பிஹேவ் ஆஸ் அ கேமிட்ஸ். மெச்சூர்டு ஆர்கனிசமே கேமிட் மாதிரி ஆக்ட் ஆகி தே ஃபியூஷன் ஆஃப் சச் மெச்சூர்டு இண்டிவிஜுவல், அந்த மெச்சூர்டு இண்டிவிஜுவலை கேமிட்ஸை ஆக்ட் ஆகி ஃபியூஷன் ஆகி எங்கவனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அதை வந்து நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோன்னா ஹோலோகேமி அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து ட்ரைகோ நிம்ஃபா அப்படின்னு சொல்லுவோம். ட்ரைகோ நிம்ஃபா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த பீடோகேமி அப்படிங்கிறோம். செக்ஷுவல் யூனியன் ஆஃப் யங் இண்டிவிஜுவல். They are produced immediately after the division of the adult parent cell by mitosis cell division. ஆக்டினோஃபைரிஸ் அப்படிங்கிறது யங் இண்டிவிஜுவலே வந்து ஒரு கேமெட்டை ஆக்ட் ஆகி நியூ இண்டிவிஜுவலை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த மீரோகேமி. மீரோகேமி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபியூஷன், மீரோன்னு ஸ்மால் சைஸ்டு பட் தே ஆர் மார்ஃபலாஜிக்கலி டிஃப்ரெண்ட் கேமெட்ஸ், அது வந்து மீரோகேமெட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து ப்ரோட்டோசோவா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஐசோகேமி. ஐசோனாலே சேம் ஒரே மாதிரி ஐடென்டிக்கல்னு சொல்லி பேர். இது ஃபியூஷன் ஆஃப் மார்ஃபலாஜிக்கல் அல்லது ஃபிசியோலாஜிக்கல் ஐடென்டிக்கல் கேமெட்ஸை தான் ஐசோகேமெட்ஸ்ன்னு சொல்கிறோம். இது வந்து மோனோசிஸ்டிஸில் நடக்குது. ஆன்ஐசோகேமி அப்படின்னா த ஃபியூஷன் ஆஃப் டிஸ்சிமிலர் கேமெட்ஸ் takes place in higher vertebrates, all vertebrates including humans சொல்லலாம். கான்ஜுகேஷன் அப்படிங்கிறது டெம்பரவரி யூனியன் ஆஃப் டூ இண்டிவிஜுவல் ஆஃப் த சேம் ஸ்பீஷீஸ் சொல்லலாம். இப்போ நம்ம 11th பாக்டீரியாவில் பார்த்துருப்போம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் பாக்டீரியாவில் என்னென்ன நடக்கும்னா the new one bacteria to produce the single cage like a structure of bacteria. The in between them the conjugation tube is formed. Through this tube mother DNA plasmid there goes inside the new individual cage குள்ளே போயிட்டு அந்த some fragments of DNA is leave in that new one and the remaining is come into the parent body. The fragment of DNA they are regenerate to form the new plasmids. Now they are called as new bacteria. Conjugation tube is disintegrate. இந்த மெத்தடில் வந்து நடக்கும். அது வந்து சொல்கிறோம் சிலியேட், வாட்டிசெல்லா, பாக்டீரியா, பாரமீசியம், இதெல்லாமே வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா கான்ஜுகேஷன் மெத்தடில் ப்ரோகாரியாட் பாக்டீரியா மெயின் வந்து பாக்டீரியா வந்து இப்போ கான்ஜுகேஷன் மெத்தட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தோம்னா இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும்
நெக்ஸ்ட் இஸ் த கொஷின் வந்து ஃபேஸஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள். இது வந்து 2 மார்க் கொஷின் 3 மார்க் கொஷினில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. எல்லா ஆக்சுவலாக நிறைய ஹோட்டலு ஆஃப் ஏலி எல்லா கொஷின்லேயுமே கேட்குறது தான். ஃபேஸஸ் ஆஃப் நம்மளோட லைஃப் சைக்கிளை 3ஆக பிரிச்சிடறோம். ஒன் இஸ் த ஜுவினைல் ஃபேஸ் ஆர் வெஜிடேட்டிவ் ஃபேஸ், ரீப்ரடக்டிவ் ஃபேஸ் ஆர் மெச்சூரிட்டி ஃபேஸ், செனன்சன் ஃபேஸ் அப்படின்னு 3 டைப்பு. வாட் இஸ் த ஜுவனைல் ஃபேஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பீரியட் ஆஃப் க்ரோத் பிட்வீன் பர்த் ஆஃப் த இண்டிவிஜுவல் அப் டு ரீப்ரடக்டிவ் பீரியட் மெச்சூரிட்டி வரைக்கும் இருக்கிறது. ரீப்ரடக்டிவ் ஃபேஸ் அல்லது மெச்சூரிட்டி ஃபேஸ்னால் ஆர்கானிசம் ரீப்ரொடியூசிங் கெப்பாசிட்டி வந்து எங்கே ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுது இல்லைங்களா, அதுலேருந்து மெச்சூர்ட் ஆக வரைக்கும் செனன்சன் வர வரைக்கும் இருக்கக்கூடியது ரீப்ரடக்டிவ் ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். இதை எகெயின் தே ஆர் டிவைட் இன்ட்டு 2 டைப்ஸாக பிரிக்கிறோம். சீசனல் ப்ரீடர், ஒரு சில ஆர்கானிசம் சீசனுக்கு மட்டும்தான் ப்ரீட் பண்ணும். எக்ஸாம்பிள் ஃப்ராக், லிசர்ட், பேர்ட், டீரெல்லாம் மற்ற டைம்லலாம் ப்ரீடிங் இருக்காது. அந்தந்த பீரியடுக்கு அதோட ப்ரீடிங் பீரியட் எப்போவோ அப்போ மட்டும் ப்ரீட் பண்ணுறது. கண்டினியூவஸ் ப்ரீட்னால் த்ரூ த இயர் கண்டினியூஸாக ப்ரீட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடியது கண்டினியூவஸ் ப்ரீடர் சொல்கிறோம். இது சீசனெல்லாம் இல்லை. ஹனிபி, பவுல்ட்ரியில் இருக்கிற ஃபவுல்ஸ் எல்லாமே, ரேபிட் எல்லாம் சொல்லலாம். செனன்சன் பீரியடுங்கிறது மெச்சூரிட்டி, வயதாகுதல், முதுமை அப்படின்னு சொல்லலாம். பிகின்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த ரீப்ரடக்டிவ் ஃபேஸ் ஆரம்பித்து நம்மளோட ரீப்ரடக்டிவ் இதெல்லாமே ஸ்டாப் ஆகிடும். த ரீஜெனரேஷன் செட்ஸ் ஆஸ் யூஷுவலாக டீஜெனரேட் ஆகிடும், எல்லாமே ஸ்டாப் ஆகிடும். செட் இன் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த பாடி வந்து நம்ம செனன்சன் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இதில் என்ன கொஷின் வரும்னா ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் பார்த்தினோஜெனிசிஸ். 5 மார்க் கொஷின் 3 மார்க் கொஷினில் ரிப்பீட்டட் கொஷின் கூட சொல்லலாம். த டெவலப்மெண்ட் ஆஃப் எக் இன்டு எ கம்ப்ளீட் இண்டிவிஜுவல் வித்தவுட் ஃபர்டிலைசேஷனே நடக்காமல் வரக்கூடியது. இதை ஃபஸ்ட் டிஸ்கவர் பண்ணவர் சார்லஸ் பொனெட் இன் 1745. இதை 2 டைப்ஸாக பிரிக்கிறோம். ஒன் இஸ் த நேச்சுரல் பார்த்தினோஜெனிசிஸ், another ஒன் இஸ் த ஆர்டிஃபிஷியல் பார்த்தினோஜெனிசிஸ். நேச்சுரல் பார்த்தினோஜெனிசிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சடன் அனிமல்ஸில் பார்த்தினோஜெனிசிஸ் மட்டும்தான் நடக்கும். நேச்சுரலாக கான்ஸ்டண்ட்டாக ரெகுலராக வேறு எந்த டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷனும் நடக்காது. அது மாதிரி இருந்ததுன்னா நேச்சுரல் பார்த்தினோஜெனிசிஸ் சொல்கிறோம். ஆர்டிஃபிஷியலாக வந்து என்ன பண்ணுறோன்னா அன்ஃபர்டிலைஸ்டு எக்கு ஓவம் இருக்கும் இல்லைங்களா, அதையே ஆர்டிஃபிஷியலாக நம்ம வந்து ஃபிசிக்கல் கெமிக்கல் மெத்தடில் ஸ்டிமுலேட் பண்ணி ஒரு கம்ப்ளீட் இண்டிவிஜுவலாக டெவலப் பண்ணுறது தான் ஆர்டிஃபிஷியல் பார்த்தினோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அனலிடா, சீ அர்ச்சின் எக்ஸ். அடுத்து நேச்சுரல் பார்த்தினோஜெனிசிஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய டைப்ஸ் சொல்லலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரினோடோக்கி, ஒன்லி மேல்ஸ் மட்டும்தான் அரினோடோக்கியில் டெவலப் ஆகும். பார்த்தினோஜெனட்டிக் மெத்தடில் ஹனிபீயில் மேல் மட்டும், ட்ரோன்ஸ் மட்டும் டெவலப் ஆகுது செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் மூலமாக. அந்த அரினோடோக்கியில் மேல் மட்டுமே டெவலப்மெண்ட் ஆகும். தைலிடோக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அல்லது தெலிடோக்கி அப்படின்னு சொல்லலாம். இதையே ஒன்லி ஃபீமேல் ஆர் ப்ரொடியூஸ்டு பை பார்த்தினோஜெனிசிஸ். சொலினோபியா அப்படிங்கிறது. ஆம்ஃபிடோக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இண்டிவிஜுவலாக எக் டெவலப் ஆகும். மேலாகவும் ஆகலாம், ஃபீமேலாகவும் ஆகலாம். எஃபீஸ், இதுவும் ஹனிபி தான் அந்த ஜீனஸில். அரினிடோக்கியில் மேல் டெவலப் ஆகும், திலிடோக்கியில் ஃபீமேல் டெவலப் ஆகும், ஆம்ஃபிடோக்கியில் போத் மேல் ஃபீமேல் ரெண்டுமே டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதைய இன்கம்ப்ளீட் அப்படிங்கிற 2 டைப்பாக நேச்சுரல் பார்த்தினோஜெனிசிஸை பிரிக்கிறாங்க. நேச்சுரல் பார்த்தினோஜெனட்டிக் அகெயின் தே ஆர் டிவைட் இன்டு 2 டைப்ஸ், கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ் அண்ட் இன்கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ். கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஃபார்ம் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இன் சர்டன் அனிமல்ஸ், நோ பை பேரண்டல், மேல் ஃபீமேல் 2 பேரண்ட்டும் தேவை கிடையாது. நோ மேல் பை பேரண்ட் செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் கிடையாது. மேல் ஆர்கானிசம் இதில் இன்வால்வ் ஆகிறதே கிடையாது. இந்த இண்டிவிஜுவல் ஆர் ரெப்ரசன்டட் பை ஃபீமேல் மட்டும்தான் கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸில். பார்த்தினோஜெனட்டிக் மெத்தடில் அது இண்டிவிஜுவல் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த இன்கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ் பொறுத்த வரைக்கும் சம் அனிமல்ஸு ஒரு டைம் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், அனதர் டைம் வந்து பார்த்தினோஜெனிசிஸ் ஆல்டர்னேட்டிவாக மாற்றி பண்ணிட்டு இருக்கலாம். அல்லது சம் எக்ஸ் ஃபர்டிலைஸ் ஆன எக்ஸ் எல்லாம் வந்து தே ஆர் டெவலப் இன்டு த குயின் அண்ட் ஒர்க்கர் பி. அன்ஃபர்டிலைஸ்டு எக்ஸ் எல்லாம் ட்ரோனாக மாறலாம், ஹனிபீல் அந்த மாதிரி கூட நடக்கலாம். ஆல்ட்ரேஷன் நடக்கலாம். இந்த ஃபர்டிலைஸ் ஆனது அன்ஃபர்டிலைஸ் ஆனதுன்னு பிரித்து டெவலப். இது வந்து இன்கம்ப்ளீட் பார்த்தினோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு டைப் பார்த்திங்கன்னா பீடோஜெனட்டிக் பார்த்தினோஜெனிசிஸ் அல்லது பீடோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
லார்வா ப்ரொடியூஸ் நியூ இண்டிவிஜுவல். ஒரு யங் லார்வாவே ஒரு நியூ லார்வாவை ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா அது பீடோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா லிவர் ஃப்ளூக்கில் ஸ்போரோசிஸ் ரெடியா லார்வாவே யங் ஒன்னை டெவலப் பண்ணுது. அதே மாதிரி கால்ஃப்ளையோட லார்வாவே யங் லார்வாவை ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து நம்ம வந்து பீடோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இப்போ வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம்னா அடல்ட்டே வந்து அடல்ட்டை ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? அந்த மாதிரி வந்து இதில் வந்து நம்ம வந்து யங் ஒன் வந்து பீடோகேமி அதுவும் படிச்சிருக்கிறோம், பீடோஜெனிசிஸும் படிச்சிருக்கிறோம். சரிங்களா? செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் டைப்ஸில், அதாவது சிங்கமணியோட டைப்ஸில் பீடோகேமின்னு ஒன்று படிச்சுக்கிறோம். யங் இண்டிவிஜுவல் எங்கே ப்ரொடியூஸ் பண்ண லார்வான்னு. பீடோஜெனிசிஸும் அதே மெத்தடில் தான் சொல்கிறாங்க. லார்வா ப்ரொடியூஸ் த நியூ ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே ஹோலோகேமி அப்படின்னு ஒன்று பார்த்தோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஹோலோகேமியில் மெச்சூர்டு ஆர்கானிசமே கேமிட்டை இல்லாமல் ப்ரொடியூஸ் பண்ணாமல் அதுவே கேமிட்டை ஆக்ட் ஆகி ப்ரொடியூஸ் பண்ணணுன்னு பார்த்துக்குறோம். ஸோ லார்வா மெச்சூர்டு ஆர்கானிசமே ரெண்டு டைப்பும் பார்க்க போகிறோம். ஒன்று கேமி பீடோகேமி பீடோஜெனிசிஸ். மெச்சூர்டு ஆர்கானிசமே கேமிட்டை ஆக்ட் ஆகிறது வந்து ஹோலோகேமி. இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியும் பார்த்துக்காங்க. இது வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ். தேங்க்யூப்பா.